ஹாய் உறவுகளே, இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்டியல் சேமிப்பு. அதாவது உண்டியலில் நம்ம எப்படிலாம் சேமிக்கலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் ஆகுது. இதில் 51 பேர் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உண்மையாக பார்த்திங்கன்னா, இது இதை விட நிற்காமல் இன்னும் போகணும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதாவது இது சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே ஒரு சேமிப்பு இன்னமும் அவங்க சேமிச்சுட்டு தான் இருப்பாங்க. இன்னமும் சில விஷயத்தை யார்கிட்டயா கற்றுக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 15 நாளில் நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன்றதை கண்டிப்பாக கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம எப்படிலாம் சில்லறை சேமிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கக்கிட்ட எப்படி நம்மளுடைய சில்லறை சேமிக்கிறது பழக்கப்படுத்தணும். அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது மூலிமா அவங்களோட வாழ்க்கை தரமே அதாவது முன்னாடி போகும். அது இல்லாமல் அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்க எது தேவையோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நம்ம இந்த விஷயம் அவங்கள ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைக்கு போய்ட்டு நம்ம வரும்போது அந்த வர காசு எல்லாமே கண்டிப்பாக எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உண்டியலில் தான் போடணும். அது நம்ம போடுறதோட நம்ம குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து போடும்போது அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து போடுற மாதிரி எப்போவுமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சில்லறை எப்போவுமே எடுத்துகிட்டு போய் பொருள் வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க சில்லறை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பொருள் வாங்கும்போது நீங்கள் என்னென்னா இது சில்லறை தானே, இதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் இருக்க சில்லறையெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு தேவையே இல்லாமல் தேவையில்லாத பொருட்களை கண்டிப்பாக வாங்கிட்டு வைப்பீங்க. இதுவே நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு காசு சில்லறை இல்லாமல் ஒரு 500 ரூபாவோ எதையோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்ற தோணவே தோணாது. ஏன் இந்த பொருள் வாங்குறதுக்காக நம்ம இதை மாற்றணுமா அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது இந்த இந்த இது நமக்கு தேவையா, அந்த பொருள் வாங்குறதுக்கு இந்த 500 ரூபா நோட்டை நம்ம மாற்றணுமா அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், சில்லறை காசு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உண்டியலில் போட்டுடணும். அப்படின்னும்போது நம்மக்கிட்ட சில்லறை அது காசு நம்மளுக்கு செலவே ஆகிடுச்சு, அதாவது நம்ம செலவே ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கணும். நம்ம உண்டியலில் போடுறத எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக உண்டியலில் ஒரு நாள் கணக்கு வச்சுக்கணும். இத்தனை நாளில் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கணும். அந்த நாள் முடியும் போது தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர நடுவில் எடுக்கவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் அது ஒரு பெரிய ஒரு தொகையாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பொருள் வாங்கணும், இல்லை காலையில் இன்றைக்கி பால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனாலுமே அது சில்லறையை எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் அதாவது ரூபாய் நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பால் வாங்கிட்டு மீதி காசை எடுத்துகிட்டு மீதி காசுக்கு சாக்லேட் வாங்கிக்கிறீங்களா அந்த மாதிரி எதை கேட்பாங்க. எனக்கு சாக்லேட்லாம் வேணாம் அடுத்த தடவை வரும்போது நீங்கள் கழிச்சுக்கோங்க அந்த மாதிரி வேணால் சொல்லுங்கள். சும்மா தேவையில்லாத பொருட்களை அவங்க சில்லறைக்காக கொடுப்பாங்க, அந்த மாதிரி வாங்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள கூப்பிட்டு போனோன்னா கண்டிப்பாக ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது நம்ம வாங்கி கொடுப்போம். தேவையில்லாத செலவு, அதாவது அதை வாங்கி கொடுக்குறனால நம்ம அப்போவும் அந்த சில்லறை காசு செலவாகும். அது இல்லாமல் அதை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உடம்பு முடியலைனாலும் டாக்டர்கிட்ட போய்ட்டு பெரிய செலவாகும். அதனால சாக்லேட்லாம் கொடுக்கலாம் தான், கொடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. அது எப்படி சொல்கிறது, வாரத்துக்கு ஒரு சாக்லேட் அந்த மாதிரி கொடுக்கலாமே தவிர அடிக்கடி இனிப்பு அதாவது இனிப்புனா நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது ஏதாவது உருண்டை, அதாவது உடச்சக்கலை உருண்டை அந்த மாதிரி அதாவது நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைக்கு. இந்த மாதிரி சாக்லேட்டு, இந்த மாதிரி டெய்ரி மில்க், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறனால குழந்தைக்கு ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம திருப்ப எடுத்துகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் நிறைய கொடுக்குற மாதிரி வரும். அதனால் நீங்கள் அந்த மீதி காசுக்கு அவங்க ஏதாவது கொடுக்குறேன்னா வேண்டாம், நான் வேணால் அடுத்த தடவை வேணால் கழிச்சிக்கிறேன் அப்படி சொல்லுங்கள். அந்த மாதிரி வேணால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் கடைக்கே அன்றைக்கி போகலை, எதுவுமே கடைக்கே போகலை, இந்த ஒரு செலவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு செலவு பண்ணியிருப்பீங்களா அந்த மாதிரி நினச்சி உங்களால் முடிஞ்ச ஒரு 10 20 ரூபா எவ்வளோ உங்களால் முடியுமோ கண்டிப்பாக அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிப்பாக வெளில போய்ட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது வாங்கியிருப்பாங்க, ஏதாவது சில்லறை இருக்கும் கண்டிப்பாக. அந்த சில்லறை கண்டிப்பாக வந்தோன்னே எடுத்து குழந்தைகிட்ட கொடுத்து போட வச்சுருங்க. ஏன்னா திருப்ப அந்த உண்டியல் அவங்கக்கிட்ட பர்ஸில் அந்த சில்லறை இருந்ததுன்னா அவங்க பார்த்திங்கன்னா வெளில போகும்போது அவங்களும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த சில்லறை தானே இருக்குது, ஏதாவது வாங்கிக்கலாம் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். இதுவே ஒரு நோட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் யோசிப்பாங்க, இந்த பொருள் வாங்குறதுக்காக நம்ம இந்த சில்லறையை மாற்றணுமா, இந்த நோட்டை மாற்றணுமான்னு தான் யோசிப்பாங்க. அதனால் எப்போவுமே சில்லறைக்கு மதிப்பு இல்லை. அந்த சில்லறை சேரும்போது தான் மதிப்பு. அதனால் நம்ம அதை மதிப்பை தான் உருவாக்கணும். அதனால் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம கண்டிப்பாக சில்லறையை சின்ன சில்லறை ரூ. 1 தானே, ரூ. 2 தான் நினைக்காம அதை கண்டிப்பாக நீங்கள் உண்டியலில் போட்டு வைக்கும்போது அது கண்டிப்பாக பெருகும்.
ஏன்னா குழந்தைங்கக்கிட்ட எப்படிலாம் வந்து நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட எப்படிலாம் இந்த சில்லறை சேமிப்பை வந்து நம்ம ஊக்கப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து சின்ன சின்ன வேலை இந்த பாப்பா இதை செய்யி, அம்மா உனக்கு வந்து காசு தரேன் அதை நீ உண்டியல்ல போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன வேலை அவங்க சின்ன சின்ன வேலை செய்ய வச்சு அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்க ஹோம்ஒர்க்கு நீ நல்லா எழுதியிருக்க, நீ நல்லா படிச்சிருக்க, அவங்க ஏதாவது ஒரு நல்ல வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்காக நான் கொடுக்கலாம். நீ நல்லா படி, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அது எப்படின்னா அவங்க கண்டிப்பாக எப்பவும் நல்லா படித்தேன்னா அவங்கக்கிட்ட சாக்லேட் மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. நீ நல்லா படி, நான் உனக்கு வந்து காசு தரேன், உனக்கு என்ன வேணுமோ இதை சேர்த்து வச்சு நீ வாங்கிக்கோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த காசில் வந்து அவங்களுக்கு எது தேவை அப்படின்றது ரொம்ப யோசிப்பாங்க. நம்ம இந்த காசு நம்ம என்ன வாங்கணும், நமக்கு அம்மா சொல்லிட்டாங்க இதை சேர்த்து வச்சு நம்மளுக்கு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த காசை என்ன வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. தேவையில்லாத எந்த ஒரு பொருளும் வாங்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சொல்லித்தரதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து இந்த வேலை பாரு, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நீ இந்த வேலை பாரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், இந்த வேலை பாரு உனக்கு பிஸ்கெட் வாங்கி தரேன்னு சொல்லக்கூடாது. இந்த வேலை பாரு, நான் காசு தரேன், அந்த காசை நீ சேர்த்து வை, உனக்கு அதுக்கப்புறம் என்ன வேணுமோ சொல்லு, அம்மா உனக்கு நான் வாங்கி தரேன், இல்லை உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ, சேர்த்து வச்சு வாங்கிக்கோ அப்படின்னு நீங்கள் இதை அழுத்தமாக சொல்லிட்டீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க மனசில் புரிஞ்சிடும். சேர்த்து வச்சு தான் எதுவாக இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னும் போது அவங்க ஃப்யூச்சர்லேயும் வந்து அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதாவது இப்போது நம்ம சின்ன வயசுலேயே குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லித்தரோமோ அது மட்டும்தான் பெரிய வயசில் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது நம்ம சின்ன வயசுலேயே அவங்கள்ட்ட நல்ல விஷயம், அதாவது நீ எப்படி வளரணும், நீ என்ன பண்ணணும், நீ எப்படி சேர்த்து வைக்கணும், அதை வாழ்க்கையை எப்படி தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது அவங்க வாழ்க்கையை மாற்றுறது வந்து அப்பா அம்மா அவங்க 2 பேர் கையில் தான் இருக்கும். அதாவது ஒருத்தவங்க மட்டும் சரியாக இருந்தால் கரெக்டாக வராது. 2 பேருமே கண்டிப்பாக குழந்தைய வந்து நல்லா வளருங்க. அதாவது சின்ன வயசுலேயே எல்லா நற்பண்புகளையும் சொல்லி வளர்த்திங்கன்னா அவங்க வந்து என்றைக்குமே தப்பு பண்ணவே மாட்டாங்க. அதாவது தப்பாக யாராக இருந்தால் கூட அவங்கள திருத்த தான் நினைப்பாங்க. இல்லைனா அவங்கக்கிட்டேருந்து விலகி வந்துடுவாங்களே தவிர கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து இந்த சேமிப்பை கண்டிப்பாக குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 15 நாள் நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோன்றத வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரூ. 20 நோட்டில் வந்து ரூ. 20 காயினில் வந்து 2 காயின் இருந்தது. அதாவது ரூ. 40. ரூ. 10 காயினில் வந்து 35 காயின் இருந்தது, ரூ. 350. ரூ. 5 காயினில் வந்து அதாவது வந்து ஓல்டு காயின், நியூ காயின் அந்த மாதிரி தனித்தனியாக எழுதியிருக்கேன். மொத்தம் 25 காயின் இருந்தது. அதில் ரூ. 125 இருந்தது. ரூ. 2 வந்து 26 இருந்தது, ரூ. 52. ரூ. 1 24 இருந்தது, ரூ. 24. மொத்தம் டோட்டலாக வந்து ரூ. 591. அதாவது இது வந்து நான் 15 நாளில் வந்து நான் சேர்த்த அமௌண்ட்டு. அதாவது நான் சேர்த்ததுன்னா நான் மட்டும் கிடையாது, நான் கடைக்கு போய்ட்டு வந்து போடுறது, அது இல்லாமல் கடைக்கு போகலன்னா என்னால் எவ்வளோ முடிஞ்சது போடுறது, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்க பர்ஸ்லேருந்து எடுத்து போடுறது, அந்த மாதிரி தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு. இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் டோட்டலாக ரூ. 592, அதாவது 15 நாளில் சேர்த்துருக்கேன். அப்போ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நான் 35 அதாவது ரூ. 40 கிட்ட நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து அதாவது நான் வந்து இது நான் எடுத்து வைக்காமல் நம்ம வந்து சில்லறை தானே அப்படின்னு நான் செலவு பண்ணியிருந்தேன்னா இன்றையத்துக்கு இது ஒரு ரூ. 600 ரவுண்ட் பண்ணால் ஒரு ரூ. 600 என்கிட்ட இருந்திருக்காது. அது வந்து இந்த 15 நாளில் செலவாக இருந்திருக்கும். இப்போ இதை வந்து நான் என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வீட்டில் வந்து அரிசி வந்து காலியாக போகுது. அந்த அரிசி வந்து நான் எப்படி வாங்குவேன், எப்படி ரூ. 600 ஒரு மூட்டை எப்படி அரிசி வரும்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதத்தில் நான் செலவுகளில் சேமித்ததில் ஒரு ரூ. 500 இருக்குது. அது இல்லாமல் வந்து இது ஒரு ரூ. 600, அது இல்லாமல் போன மாதம் செலவுகளில் சேமித்தது ஒரு ரூ. 500 இருக்குது. மொத்தம் வந்து ரூ. 1600 எடுத்துகிட்டு போயிட்டு நான் அரிசி வாங்க போகிறேன். அதாவது ஒரு சின்ன சேமிப்பு தான். சின்ன சின்ன சேமிப்பு தான் வந்து ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குது. இந்த அரிசி வந்து ஒரு 3 மாதத்துக்கு வரும் பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி தான் சேமிக்கலாம். அதாவது இன்னமும் கூட நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.